ஒரு விஷயம் நம்ம அடையணும், செய்ய போகிறோம், அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாங்க, அது வந்துட்டு ஒன்றும் இன்னைக்கு, நேற்று இல்லை 3 நாளைக்கு முன்னுக்கு ஆ, செய்ய ஆரம்பித்தாக்கா நம்மளுக்கு உடனே கிடச்சிரும் அப்படின்னு இல்லை. நீங்கள் ஒரு விஷயத்த அடையணும் அப்படின்ட்டுன்னு இருந்தீங்கன்னா, அது கண்டிப்பாக வந்து ஒரு பல வருஷத்தோட உழைப்பாக இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம அந்த விஷயத்த அடைய முடியும். ஸோ இப்போ லெட்ஸே உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் இன்னும் ஒரு 4, 5 வருஷம் ஏதாவது ஒரு பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கே ஆரம்பிக்கணும் அந்த விஷயத்துக்காக உழைக்கிறதுக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன முடிவு எடுக்கிறோம், என்ன டிசிஷன் எடுக்கிறதோ அதுதான் வந்து 5 இயர்ஸ் கம்மிங். ஓகே, இன்னும் ஒரு 5 வருஷத்தில் அதோட ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ அப்படி லெட்ஸே உங்களுக்கு வந்துட்டு இன்னும் ஒரு 5 வருஷத்தில் நீங்கள் வந்துட்டு ஏர்லி ரிட்டையர்மெண்ட் எடுக்க போகிறீங்க. இன்னும் ஒரு 5 வருஷத்தில் நீங்கள் வந்து ஒரு சர்டன் தொகையை சேமிப்பை சேர்த்து வச்சுருக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்க. இன்னொரு 5 வருஷத்தில் உங்கள் பிள்ளைங்க படிக்க போகும்போது அவங்களுக்கான அந்த தொகையை எஜுகேஷன் ஃபண்டை நீங்கள் சேர்த்து வச்சுருக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இன்றைக்கி அதுக்கான முயற்சியை நீங்கள் எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம் சேமிப்பு பண்ணுறதுக்கு. உங்கள் காசோட வேல்யூ குறையாமல் உங்கள் காசு க்ரோ பண்ண வைக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த கோல்டாக கன்வெர்ட் பண்ணி வைக்கிறது பப்ளிக் கோல்ட் மூலிமா. ஸோ மினிமம் 100 வெளியில் நீங்கள் ஆரம்பித்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களே அறியாமல் நீங்கள் ஒரு சர்டன் கிராமை வந்து கண்டிப்பாக சேர்த்து வச்சுருப்பீங்க. ஸோ அது அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும். ஓகே, ஸோ அந்த கோல்டோட அவுரா உங்களை வந்து இன்னும் அதிகமாக சேமிப்பு பண்ண சொல்லி தூண்டிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி உங்களுக்கு மேலும் விவரம் தெரியுது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியணுன்னாக்கா பயோவில் லிங்க் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எனக்கு புரியணும் பண்ணுங்கள். நம்பி வாங்க, சந்தோஷமாக சேவிங் பண்ணுங்கள்.